ஓகே மாணவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இன்னைக்கு வெவ்வேறு மாவட்டங்கள்ல நடைபெற்ற திருப்புதல் தேர்வு வினாத்தாள்களில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இது ஒரு மாவட்டத்துல நடந்த திருப்புதல் தேர்வோட வினாத்தாள். இதுல முதல் கேள்வியாக இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் டேஷ் மதிப்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சரியான பதில் நமக்கு தெரியும், நேர்குறி அல்லது எதிர்குறி. நேர்குறி அல்லது எதிர்குறி என்பது சரியான பதில். அடுத்த வினா, மின் தடையின் அலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின் தடையின் அலகு நமக்கே தெரியும். மின் தடையின் அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன எழுதணும்? ஓம் என்பது சரியான பதில். மின்தடையின் அலகு ஓம். ஸோ அந்த மின்தடையின் அலகுன்னு கேட்குறப்ப நாம மின்தடையோடு தொடர்புடைய பிற டேர்ம்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன மின்தடையோட தொடர்புடையது? நம்ம அந்த மின்னியல் பாடத்துல, மின்னோட்டவியல் பாடத்துல நமக்கு மொத்தம் 4 டேர்ம்ஸ் இது கூட சேர்ந்து வரும். மின்தடை, மின்தடை எண், மின் கடத்து திறன், மின் கடத்து எண். ஸோ மின் தடை அப்படின்னா ஓம். மின் தடை எண் இதோட அலகு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுத போறோம்? ஓம் மீட்டர். அதே மாதிரி மின் கடத்து திறன் அப்படின்னா மின் தடையோட தலைகீழ் மதிப்பை தான் நம்ம மின் கடத்து திறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம மின் தடையோட அலகை தலைகீழா போட்டா நமக்கு மின் கடத்து திறனோட அலகு கிடைச்சிடும். அப்ப மின் தடையோட அலகு என்ன? ஓம். அதை தலைகீழ போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ஓம் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ இதை நாம ஓம் பவர் -1 அப்படின்னு சொல்லலாம், அல்லது மோ அப்படின்ற அலகாலும் குறிப்பிடலாம். அப்ப மின் கடத்து திறனோட அலகு ஓம். அதை தலைகீழா போட்டா நமக்கு கிடைக்கிறது மோ. அப்ப மின் கடத்து திறனோட அலகு மோ அல்லது ஓம் பவர் -1. அதே மாதிரி மின் கடத்து எண்ணோட அலகு அப்படின்னு கேட்டா நம்ம மின் தடை எண்ணோட தலைகீழ் மதிப்பை போட போறோம். மின் தடை எண்ணோட தலைகீழ் மதிப்பு என்ன வரும்? மின் தடை அப்படின்னா ஓம் மீட்டர், அதோட தலைகீழ் மதிப்பு 1 ஓம் மீட்டர் அப்படின்னு போடுறப்ப ஓம் வந்து மோவாக மாறும், மீட்டர் வந்து மீட்டர் பவர் -1 மாறும். அப்ப மோ மீட்டர் பவர் -1. ஸோ இந்த 4 விஷயங்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் தடை அப்படின்னா அதோட அலகு ஓம். மின் தடை எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓம் மீட்டர். மின் கடத்து திறன் அப்படின்னா மோ. மின் கடத்து எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா மோ மீட்டர் பவர் -1. புரியுதுங்களா? சரி, அடுத்த வினாக்கு போயிடலாம். கீழ்கண்ட மந்த வாயுக்களில் இது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது அப்படின்ற ஒரு வினா கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷனா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் அப்படின்ற 4 தனிமங்களை கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும், மந்த வாயுக்கள் எல்லாமே வெளிக்கூட்டுல 8 அப்படின்ற எலக்ட்ரான் பெற்றிருக்கோம். ஆனா ஹீலியம் மட்டும்தான் வெளிக்கூட்டுல 2 அப்படின்ற எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கோம். சரியான பதில் ஹீலியம். சரி, அடுத்த கேள்வி போலாம். காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஷ் உரைகள் பயன்படுகின்றன. ஸோ இது வந்து ஒரு நேரடியான கேள்வி. இதன் விடை காரியம். சரி, அடுத்த கேள்வி. டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரியான பதில் கொழுப்பு அமிலம். ஸோ இந்த வினாவை கொஞ்சம் நம்ம மெல்ல கற்கும் மாணவர்கள் ஈஸியா விடை வைக்கலாம். இந்த வினாவை நம்ம ஆங்கில வழியில பார்த்தோம்னா டிஎஃப்எம் அப்படின்ற அந்த வினாவுக்கான தெரிவுகள் ஆப்ஷன்ஸ்ல ஃபேட்டி மேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பான். அந்த தெரிவு எத்தனையாவது தெரிவாக இருக்கிறதோ அதற்கு சமமான தமிழ் வழியில இருக்கிற தெரிவை இந்த மெல்ல கற்கும் மாணவர்கள் எழுதிடலாம். அந்த எஃப் நடுவில் இருக்கிற எஃப் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அந்த விடைகள்ல ஒன்றாக எஃப் ஃபேட்டி மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அதை தேர்ந்தெடுத்து நீங்க எழுதலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி. புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் டேஷ் என்று பெயர். கேன்சர் அப்படின்னு நாம் சொல்றோம்.
புற்றுநோய் அப்படின்னா லத்தீன் மொழியில நண்டு அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடியது. வேர்த்துளிகளானது 4 தெளிவுகள் கொடுத்திருக்காங்க. புறணி செல்லாகும், புறத்தோலின் நீட்சியாகும், ஒரு செல் அமைப்பாகும், ஆ மற்றும் இ. இதுல சரியான பதில் ஆ மற்றும் இ. சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஷ் என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் அப்படின்னு நம்ம எப்பயுமே என்ன ஞாபகத்து வச்சுக்கணும் அப்படின்னா அட்டாமிட்டா. அந்த வார்த்தை வந்து ஒரு கேட்சியான ஒரு வேர்டா இருக்கு, அட்டாமிட்டா 2. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்பதி சொனாரா அப்படின்றது என்னன்னா கோதுமை. சர்பதி சொனாரான்றது கோதுமை. இது வராது. பூசா கௌரவ் அப்படின்றது கடுகு, இதுவும் தவறு. ஹிம்கிரியும் ஒரு கோதுமை வகை. அப்ப சரியான பதில் அட்டாமிட்டா 2 அப்படின்றது சரியான பதில். மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும், அல்லீல்கள் என்பவை ஒரு உயிரினத்தோட அந்த பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம பண்புகளை நிர்ணயிப்பது. They are responsible for characters. இது சரியான பதில். அடுத்த கேள்வி நம்ம போயிடலாம். இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம். நேரடியான கேள்வி. இதற்கு சரியான பதில் பிரையோபில்லம். சரி, புவி வெப்பமயமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு. இதை நம்ம படிச்சு பார்க்கறப்பே தெரியும். கடல் மட்டம் உயரும், பனிப்பாறைகள் உருகும், தீவு கூட்டங்கள் மூழ்கும், அதே மாதிரி மேலே கூறிய அனைத்தும் கொடுத்திருக்காங்க. சரியான பதில் மேலே கூறிய அனைத்தும். மது அருந்திய உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் மைய நரம்பு மண்டலம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்பது சரியான பதில். சரிங்களா மாணவர்களே? இந்த வினாத்தாள் நாம ரிவிஷன் பண்றப்ப நீங்க கையில ஒரு குறிப்பேடை எடுத்துக்கிட்டு இதற்கான விடைகளை நீங்க எழுதி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு இன்னும் குறைந்த காலகட்டமே இருக்கிறது. பொதுத் தேர்விற்கு ஒரு 45 நாட்கள் தான் இருக்குது. நீங்க கடைசியா தேர்வப்ப எடுத்து ரிவிஷன் பண்றதுக்கு நீங்க இப்ப எடுக்கிற குறிப்புகள் மிக மிக உதவியாக இருக்கும். சரி, மீண்டும் அடுத்த ஒரு வினாத்தாளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.